பௌத்த கன்னியாஸ்திரியை வம்புக்கு இழுத்த இருவர் கைது, வைரலாகும் காணொளி. யாழில் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் கைது. நடிகைகளை வைத்து ஹெகல்பத்திர செய்த மோசமான சம்பவம் அம்பலம். கிளிநொச்சியில் போலீசாரை அடித்து துவைத்த பெண்கள் உட்பட 10 தமிழர்கள் கைது. வடக்கு கடற்பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கை, சிக்கிய 35 பேர். கனியமுள்ள சஞ்சீவ கொலையை திட்டமிட்ட ஐவர், யார் யார் தெரியுமா? வெளியான விவரம். இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்கு சமூக ஊடகம் பாவிக்க தடை, சோகத்தில் வீரர்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். வத்தளை கெரவலப்பட்டியில் உள்ள ரத்தினாவலி கோயிலுக்கு அருகில் ஒரு பெண் பௌத்த துறவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறி 2 ஆண்கள் வத்தளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தளை பகுதியைச் சேர்ந்த 58 மற்றும் 67 வயதுடைய சந்தேக நபர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த இந்த சம்பவம் வீடியோவில் பதிவாகி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இரு சந்தேக நபர்களும் இன்று வெலிசரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியில் 3.5 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 29 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரினால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. குற்றச்செயல் கும்பலின் தலைவர் கெகல்பத்திர பத்மே கருப்பு பணத்தை வெள்ளையாக்க பிரபல நடிகைகளை பயன்படுத்தியமை குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த நடிகைகளுக்கு கெகல்பத்திர பத்மே பெரிய அளவு பணம் கொடுத்தாரா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. கருப்பு பணத்தை பல்வேறு முதலீடுகளில் குறித்த நடிகைகள் பயன்படுத்தியதாக வெளியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் துபாயில் கெகல்பத்திர பத்மேவுடன் புகைப்படம் எடுத்த பியூமி ஹன்சமாலி மற்றும் ஸ்ரீமாலி பொன்சேகா உட்பட 6 பிரபல நடிகைகளில் 5 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்த நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா தான் கெகல்பத்திர பத்மே என்பதை அறியாமல் புகைப்படம் எடுத்ததாக குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இந்தோனேஷியாவில் பதுங்கியிருந்த நிலையில் கெகல்பத்திர பத்மே தலைமையிலான குற்ற கும்பல் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் பல்வேறு ரகசியங்கள் வெளியாகி வருகின்ற நிலையில் இதை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் சோதனை நடத்த சென்ற போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் கீழ் 5 ஆண் மற்றும் 5 பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவின் சுடலகுளம் பகுதியில் அதிகாரிகள் குழு சட்டவிரோத மதுபான சோதனையை நடத்தி ஒரு சந்தேக நபரை கைது செய்தனர். இந்த நேரம் இரும்பு கம்பிகள் மற்றும் தடிகளை வைத்திருந்த ஒரு குழு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி சந்தேக நபரை விடுவித்துவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது. இதற்கமைய ராமநாதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு அதிகாரிகளை தாக்கியதற்காக இந்த குழுவை கைது செய்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த 2 போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 16 முதல் 32 வயதுக்குட்பட்டவர்களாகும். பெண் சந்தேக நபர்கள் 26 முதல் 45 வயதுக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்களாகும். அவர்கள் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடபகுதி கடற்பகுதியில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய கடற்தொழிலாளர்கள் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் சட்டவிரோத பயணங்களை மேற்கொண்ட அனைவரும் இதில் அடங்குவதாக கடற்படை தெரிவித்துள்ளது. எனினும் இதில் எத்தனை பேர் இந்திய கடற்தொழிலாளர்கள் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை. அத்தோடு இந்தியாவிலிருந்து மன்னாருக்கு சட்டவிரோத படகில் வந்தபோது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்களால் கூறப்பட்ட மன்னார் வர்த்தகர் ஒருவர் இந்த 35 பேரில் உள்ளடங்குகிறாரா என்ற தகவலையும் ஆராய்வதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் சுன்னாகம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் நேற்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 ஹெரோயினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்றும் அதற்கு அனுமதி
அனுமதி வழங்கியுள்ளது. தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற வேளை சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அந்த சம்பவத்தின் போது கடமையில் இருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் இன்றைய தினம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை விசாரணைகளில் இந்த கொலை 5 நபர்களால் திட்டமிடப்பட்டது என தெரிய வந்துள்ளது. தற்போது காவலில் உள்ள இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட நீண்ட நாள் விசாரணைகளில் இது கண்டறியப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதில் கெகல்பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த, தருண், இஷாரா செவ்வந்தி மற்றும் துப்பாக்கிச் சூடு நடத்திய சமிந்து தில்ஷான் ஆகியோர் இந்த கொலையின் மூளையாக செயற்பட்டதாக முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 19 கொழும்பு புதுக்கடை நீதிமன்றில் வைத்து முக்கிய பாதாள உலக குற்றவாளியான கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன்போது தப்பிச் சென்ற சமிந்த தில்ஷான் என்ற துப்பாக்கிதாரி அன்றைய தினமே கைது செய்யப்பட்டிருந்தார். எனினும் நீதிமன்றினுள் துப்பாக்கிதாரிக்கு உதவிய இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் 8 மாதங்களின் பின்னர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு இப்போது விசாரணைகளில் பல விடயங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மார்வன் அத்தப்பத்து தேசிய கிரிக்கெட் வீரர்களுக்கு முழுமையான சமூக ஊடக தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் நடத்தப்பட்ட நேர்காணல் ஒன்றில் இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். கவனச்சிதறல்கள் வீரர்களின் கவனம் மற்றும் தொழில்முறையை பாதிக்கின்றது என அவர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் கிரிக்கெட் வீரர்கள் பயிற்சி மற்றும் செயல்திறனில் தங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களிலிருந்து விலகி இருப்பது வீரர்களின் கவனம் மற்றும் அர்ப்பணிப்பை மீண்டும் பெற உதவும் என்றும் அத்தப்பத்து குறிப்பிட்டுள்ளார். வீரர்கள் சமூக ஊடகங்கள் தேவை என்று உணர்ந்தால் அவர்கள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். நீங்கள் உங்கள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது உங்கள் கவனம் உங்கள் செயல்திறன் மற்றும் தயார்படுத்தலில் மட்டுமே இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். அனைத்து விதமாகவும் இலங்கை அணியை வழிநடத்திய மார்வன் அத்தப்பத்து நாட்டின் மிகவும் ஒழுக்கமான வீரர்களில் ஒருவராக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மாநிலம் ராஜஸ்தானில் கோலையாத் பகுதியில் ஏற்பட்ட வீதி விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பாரத்மாலா நெடுஞ்சாலையில் பயணித்த சிறிய ரக பேருந்து மடோடா கிராமம் அருகே வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கனரக வாகனம் ஒன்றில் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் பேருந்தில் இருந்த 15 பேர் அதே இடத்தில் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு இவ்வாறு உயிரிழந்தவர்கள் புனித யாத்திரைக்கு சென்றிருந்த பக்தர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் 2 பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு ஜோத்பூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் அறிவித்துள்ளது.